வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு அருட்தந்தையினுடைய மெய்ப்பொருள் உணர்த்துதல் மேலான கடமை என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம். இறைவா, உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டு கொண்டேன். இயக்க அலை விண்ணெனவும் அதன் விரிவு அலையே மறைபொருளை ஊறு ஒளி மனம் சுவையாய் ஒளியாய் மலர்த்தி மனம் உணரச்சை மாயகாந்தம் உணர்ந்தேன். குறை மனத்தோர் நிறைவு பெற்று குற்றவழி செல்லா கூர்ந்த மெய்யுணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழுகின்றேன். நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொண்ட பேற்றான். அதாவது, இறைவா, உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டு கொண்டேன். இந்த சுத்த வெளிதான் தெய்வமாக இருக்கிறது என்பதை பல மகான்களும் சிந்தனையாளர்களும் இந்த மனித குலத்திற்கு விளக்கி இருக்கிறார்கள். நம்மாழ்வார் கூறுவார், சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்து முடிவில் பெரும் பாழேயோ என்கிறார். வெட்ட வெளி தன்னை மெய்யென்றிருப்பாருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி என்கிறார் குதம்பை சித்தர். இப்படி பல மகான்களும் சித்தர்களும் வெட்ட வெளியே தெய்வம் என்று விளக்கி இருக்கிறார்கள். அடுத்ததாக மகரிஷி இயக்க அலை விண்ணெனவும் அதன் விரிவு அலையே மறைபொருளை ஊறு சுவை ஒளி மனம் மனமாய் மலர்த்தி என்கிறார். இந்த இறைநிலையே தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் என்ற ஞானேந்திரியங்கள் மூலமாக ஒளி சுவை மனம் மனமாகவும் மலர்ந்திருக்கிறது என்பதை மிக அழகாக விளக்குகிறார். இதைதான் பாரதி சொல்லுவார், காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோணுதையே நந்தலாலா கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோணுதையே நந்தலாலா என்பார். கேட்கும் ஒளியிலெல்லாம் நிந்தன் கீதம் இசைக்குதையே நந்தலாலா. இதைதான் மகரிஷியும் சொல்கிறார். ஒளியாய் ஒளியாய் மனமாய் மனமாய் என்று 5 புலன்கள் மூலமாக உணரக்கூடிய அனைத்துமாக இருக்கிறது என்கிறார். இதையே பாரதி கேட்கும் மொழியிலெல்லாம் நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா என்கிறார். அதாவது காற்றினுடைய ஓசை, நீரினுடைய சலசலப்பு, இப்படி நாம் கேட்கின்ற அனைத்து ஒலிகளும் சுத்தவெளியே காந்தமாக மாறி காந்தத்தின் தன்மாற்றத்தையே நாம் உணர்கிறோம் என்ற அழகே அவர் அழகாக வர்ணிக்கிறார். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோணுதையே நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்ப அனுபவங்கள் கூட இறைவனே அந்த அனுபவமாக இன்ப துன்ப அனுபவமாக வந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த ஒரு அற்புதமான நிலை. இறைவன் நமக்கு அளிக்கின்ற தண்டனை வினை விளைவு நீதியை உணர்ந்து கொண்டு இறைவனே அந்த அனுபவமாக வருகிறான் என்பதை உணர்ந்த ஒரு உன்னதமான நிலையை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோணுதையே நந்தலாலா என்று பாரதி மிக அழகாக விளக்குகிறார். அடுத்ததாக குறை மனத்தோர் குற்ற வழி செல்லா நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா என்கிறார். குறை மனது என்றால் என்ன? மனம் முழுமை பெற்றால் அறிவாக மாறுகிறது, தெய்வமாக மாறுகிறது. குறை மனம் என்றால் அறிவு முழுமையடையாத நிலையில் ஒரு மனிதன் குற்றங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அறிவு முழுமை பெற்ற நிலையை ஒரு மனிதன் குற்றம் செய்வதில்லை, பாவங்கள் செய்வதில்லை. இதைதான் மகரிஷி மிக அழகாக விளக்குகிறார். குறை மனதோர் நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா கூர்ந்த மெய்யுணர்வு பெற குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன் என்கிறார். ஒரு மனிதன் அறிவிலை முழுமை பெற வேண்டும் என்றால் குண்டலினி யோகம் பயிற்சி மிக மிக அவசியமாக இருக்கிறது. குறை மனதோர் நிறைவு பெற்று குற்ற வழி செல்லா கூர்ந்த மெய்யுணர்வு பெற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு குண்டலினி தொண்டின் நிறை உணர்ந்தேன் என்கிறார். குழப்பமின்றி நேர் வழி வாழுகின்றேன். இப்ப நமக்கெல்லாம் பல நேரங்கள்ல தோணும், நாம புண்ணியம் செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்கும், பாவம் செஞ்சா துன்பம் வரும், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிற இதெல்லாம் சாத்தியம் தானா? வினை விளைவு நீதி என்பது உண்மைதானா? பாவம் செய்யறவங்க நல்லதானே இருக்கிறாங்க, புண்ணியம் செய்யறவங்க
கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாழ்க்கையில. இப்படியெல்லாம் வினை விளைவு நீதியின் மேலே நமக்கெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மகரிஷி மிக அழகாக விளக்குகிறார். குழப்பமின்றி நேர் வழி வாழுகின்றேன். நேர் வழி என்றால் இறை நீதியை உணர்ந்து வாழுகின்ற வழி, அறம் சார்ந்த வழி, சத்தியம் சார்ந்த வழி, தர்மம் சார்ந்த வழியை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். குழப்பமின்றி நேர் வழி வாழுகின்றேன் நீதியோடு வினை விளைவு நீதியை உணர்ந்து கொண்ட பேச்சால் என்கிறார். வினை விளைவு நீதி, ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக வருவது இறை ஆற்றலே. இறைவனே விளைவாக வருகிறான். அதைதான் மகரிஷி மிக அற்புதமாக விளக்குகிறார். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக வருவதே இறைவன் தான் என்பதை உணர்ந்த ஒரு உன்னதமான நிலை வினை விளைவு நீதியை உணர்ந்து கொண்ட பேச்சால் என்று மகரிஷி மிக அழகாக விளக்குகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கவியை முழுமையாக உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி மேன்மை பெறுவோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.